இந்த பையனை ஒரு எறும்பு கடிச்சிருது. கடிச்ச அடுத்த நாள் ஒரு ஜூஸ் எடுத்து குடிக்கலாம்னு எடுக்கிறான். பார்த்தா டப்புன்னு உடைஞ்சு போயிடுது. சரி ஸ்கூலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் கதவை ஓபன் பண்றான். டப்புன்னு கதவை கையோட வந்துடுது. இதெல்லாம் அவன் ஃப்ரெண்டு குறுக்குறுன்னு பாத்துக்கிட்டே இருக்கான். என்ன இவன் ஏதோ வினோதமா பண்றான் அப்படியே யோசிச்சுக்கிட்டே கிளாஸ்க்குள்ள போறாங்க. அங்க ஒரு டீச்சர் வந்து ஒரு ஃபைட் மாதிரி ஒண்ணு வைக்கிறாங்க. நிறைய தடவை அந்த குட்டி பையனை தள்ளி தள்ளி விடுறாங்க. இப்ப பாரு எப்படி அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு அடி அடிச்சு டீச்சரையே பறக்க வச்சிடறான். அப்படியே ஸ்கூல்ல ரெஸ்ட் ரூம் போறான். அங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருக்கும்போது அந்த சிங்க் மெல்ட் ஆகி அப்படியே கரைஞ்சு போயிடுது. இதெல்லாம் பார்த்து டேய் நீ ஒரு சூப்பர் ஹீரோடா, கெட்டவங்கள எல்லாம் அழிடா அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறான் அவனோட ஃப்ரெண்டு. இதை பார்த்துட்டு நான் கூட பெருசா பண்ணுவான் அப்படின்னு பார்த்தா வீட்டுக்கு போய் சூப்பர் பவர் பொம்மையெல்லாம் வச்சு விளையாடிட்டு இருக்கான். அதை வச்சு ஒரே ஒரு குத்து தான் குத்துவான். பார்த்தா செவரே உடஞ்சு போய் அந்த பக்கமா போயிடுது. இவன் பயந்து போய் ஐயோ என்னடா எனக்கு இப்படி எல்லாம் நடக்குது, இதை யார்கிட்டயாவது சொல்லியே ஆகணுமேடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்டே போய் சொல்றான். எனக்கு ஒரு எறும்பு கடிச்சிருச்சுடா, அதனாலதான்டா எனக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு. இதை பார்த்த உடனே நீ பாத்தியா, நான் அப்பவே சொன்னேன் பாத்தியா, சரிவா நம்ம லேபுக்கு போலாம், உனக்கு அப்பதான் சூப்பர் பவர்ஸ் எப்படி எப்படிலாம் ஒர்க் ஆகுதுன்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கெட்டு போன கேக்கு சக்கரை மிட்டாய் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்து டெஸ்ட் பண்றான். மேல இருந்தெல்லாம் பறக்க விடுறான். பட் டொப்புன்னு கீழே விழுந்துடுறான். இதெல்லாம் பார்த்துட்டு நீ ஏதோ நல்ல எறும்பு தான் நினைக்கிறேன், சரி உனக்கு ஒரு ட்ரெஸ் தைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே ட்ரெஸ் எல்லாம் ஸ்டிச் பண்றான். பட் எதுவுமே செட் ஆகல. சரி நம்ம ஆன்லைன்ல ஆர்டர் போடுறோம், ரிட்டர்ன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டு ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஓகே ஆயிடுது. சரி இப்ப நம்ம எவனையாவது கெட்டவனைய பிடிச்சி சாத்தணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஒருத்தன் ஒரு பொண்ணுகிட்ட ஈவ்டீசிங் பண்ணிட்டு இருக்கான். இவனை போய் இப்ப அடிச்சு வெளுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட போய் பஞ்சு டயலாக் எல்லாம் பேசுறான். யாரா நீ குட்டி பையில போட அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருட்டு பைப்புல சொல்லுது. யாரடா சின்ன பிள்ளைன்னு சொல்ற, இப்ப பாரு அவனை எப்படி அடிக்க போறானா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போறான். போய் செவுத்து மேலேயே ஏறான். நீ யாரா நீ ஸ்பைடர் மேனா அப்படின்னு கேட்கிற டைம்ல டப்புன்னு மூஞ்சிலே குத்திடுறான். போலீஸ் எல்லாம் வந்து அவனை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஆனா மறுபடியும் இவனால மேல ஏற முடியல. என்னடான்னு பார்த்தா இவனுக்கு சர்க்கரையை சாப்பிட்டா மட்டும்தான் இவனுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்குமா. அடுத்துதான் இவன் பயங்கர ஃபேமஸ் ஆயிடுறான். கார் எல்லாம் தூக்குறான், குழந்தையெல்லாம் காப்பாத்துறான், பிளாஷ் நியூஸ்ல எல்லாம் போடுறாங்க. யார் இந்த ஆண்ட் பாய் எல்லாத்துக்கும் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஸ்கூல்ல உட்காந்து எழுதிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு பொண்ணு மேல இருந்து தொங்கிட்டு என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்துறான். இவனும் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு குடுக்குடுன்னு ஓடி போய் அந்த பொண்ணை போய் காப்பாத்தலாம்னு போறான். பட் அப்பதான் இது ஜோக்கு, இது உண்மை கிடையாது, நான் சீன் போட்டேன், அவனை பார்க்கணும் தான் இப்படி எல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. ஏமா எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு, நீ ஏமா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க சொல்றாங்க என்னோட அக்காவை பிடிச்சி வச்சிருக்காங்க, நீங்க தான் காப்பாத்தி தரணும் அப்படின்னு சொல்றாங்க. எங்க இருக்காங்க உங்க அக்கா, சரிவா போய் காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே போய் காப்பாத்தலான்னு போறாங்க. பட் அங்க போனா அந்த வில்ல பைப்புல பேன் வந்து கடிச்சிருக்கும். ரத்தத்தை குடிச்சா மட்டும்தான் அவங்களுக்கு ஸ்ட்ரென்த். நம்ம குட்டி ஹீரோக்கு சர்க்கரையை சாப்பிட்டா மட்டும்தான் பவர் கிடைக்கும். இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. டேய் இவங்க எல்லாம் ஒரு ஆண்ட் பாய் அப்படின்றதுனால மட்டும்தான் உங்ககிட்ட நல்லா பேசுறாங்க, சிரிக்கிறாங்க, சூப்பர் பவர் அப்படிலாம் வச்சிருக்கன்னு உன் கூட பழகல, நீ முகமுடிய காட்டிட்டா நீ எல்லாம் ஒண்ணுமே இல்ல, நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, உன்னோட ஃப்ரெண்டுக்கு சூப்பர் ஹீரோனா பிடிக்கும், அதனால மட்டும்தான் உன்னை இதெல்லாம் பண்ண வைக்கிறான், அந்த பிள்ளைக்கு நீ யாருன்னு கூட தெரியாது, நீ ஏன் இப்ப இதெல்லாம் பண்ற, தேவையில்லாததெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லி பிரைன் வாஷ் பண்ணி விட்டுறான். இவனும் ஆமா இல்ல நீ சொல்றது கரெக்ட் தான், சரி தப்பிச்சு ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்ல பைப்புலயே தப்பிக்க விட்டுறான். அந்த பிள்ளைய மட்டும் கூப்பிட்டு வந்துடுறான். வெளியே வந்து அவன் ஃப்ரெண்டு கிட்ட செமையா சண்டை போடுறான். இனிமே நான் ஆண்ட் பாயாலாம் இருக்க மாட்டேன், நீயே பாத்துக்கோ, எறும்பு மனுஷன் அப்படிலாம் இல்லாம மறைச்சிட்டு ஒரு நாள் நார்மலா ஸ்கூல் லைஃப் மட்டும் வாழ்றான். அந்த டைம்ல அந்த வில்ல பைப்புல அந்த ஸ்கூலுக்குள்ளேயே வந்து உன் அக்காவை தான் தூக்கினேன், இப்போ உன்னைய தூக்குறேன், வா ஸ்ருதி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய கூட்டிட்டு போக ட்ரை பண்றான். அப்ப குட்டி ஹீரோட ஃப்ரெண்டு போய் அவனை காப்பாத்து, நீ தான் காப்பாத்தணும், உன்னை விட வேற யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்கிறான். பட் இருந்தாலும் என்னால போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே போயிடுறான். அந்த குட்டி ஹீரோ சரி நம்மளாவது போய் அந்த ட்ரெஸ் போட்டுட்டு காப்பாத்துற மாதிரி நடிக்கவாவது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டு போறான். அப்ப அந்த வில்ல பைப்புல சொல்றான், நான் உன்னை எவ்வளவு பிரைன் வாஷ் பண்ணி விட்டு அனுப்பி விட்டேன், இப்ப என்னடா மறுபடியும் வர அப்படின்னு சொல்லி கேட்கும்போதுதான் ஓ நீ தான் இப்படி எல்லாம் சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிருது. கடைசி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்ப இந்த வில்லனை எப்படி எல்லாம் அழிக்கலாம் அப்படின்னு சொல்லி மட்டமான ஒரு பிளான் போட்டு அந்த ரத்தத்தை புடுங்கி விட்டுட்டு அப்பதான் அவனை கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரத்தத்தையும் புடுங்கி விட்டு அவனோட சக்தி எல்லாம் அப்படியே இழக்க வைக்கிறாங்க. அப்படியே அந்த ஆண்ட் பாயும் அந்த வில்லனை கொன்னுறான். அப்படியே இந்த கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தா இதுதான் தொடக்கம். ஆண்ட் பாய் 2 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது பார்ட்டுக்கு லீட போட்டு முடிக்கிறாங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்கள் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.